இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லி அநேக நேரத்துல மனுஷரை நம்ம நம்பி நாடுகிறோம். மனுஷருடைய தயவு நமக்கு தேவைதாங்க. ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் தான் நமக்கு நன்மையானதை தருவாருன்றத நம்ம மறந்துடவே கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் நன்மையானதை தான் நமக்கு தருவாருன்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரத்துல இவ்வளோ கஷ்டம் நமக்கு இருக்கே, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே தீமையாவே தராரே, கஷ்டத்தையே தராரேன்னு சொல்லி நிறைய புலம்புறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மறந்துடக்கூடாது, அந்த தீமையை கூட கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றுவாருன்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை அது தீமையை போல தெரியலாம், ஆனால் நாளைக்கு நமக்கு அது ஒரு பெரிய நன்மையான காரியமா நமக்கு இருக்கும். சோ கர்த்தர் தான் நமக்கு நன்மையானதை தருவாருன்றதையும் மறந்துடக்கூடாது, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தான் தருவாருன்றதையும் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை உங்களை தேடி வரப்போது, அதை மறந்துடாதீங்க. God bless you all.